அல்லேலூயா. என்ற அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த நுகத்தை நாம் நம் மீது ஏற்றுக்கொண்டு அந்த பாரத்தை நாம் சுமந்து அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ நாம் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்த உடனே நாம் பதில் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். காத்திருத்தல் நம்மிடத்திலே இருப்பதில்லை. இதோ அவசரமாக நம்முடைய வாழ்க்கையிலே இதோ எல்லா காரியத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். உடனே கர்த்தர் பதில் தரவில்லை என்றால் அவிசுவாசத்திலே பேசுகிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் மாறிவிடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சாந்தத்தையும் மனத்தாழ்மை என்ற குணத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதோ என் வீட்டில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயைத்தான் சொல்லுகிறார். அவன் எப்படி சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக பொறுமையோடு கூட பாடுகளை சகிக்கிறான். அந்த ஜனங்கள் அவனை எள்ளி நகையாடின பொழுதும் ஏளனமாக பேசின பொழுதும் எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் கூட எதையும் ஜனங்களிடத்திலே காட்டாதபடிக்கு அழைப்பிற்காக பொறுமையோடு அவன் சாந்த குணத்தோடு அந்த ஜனங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சுய பெருமை அல்ல, தன்னுடைய பலத்தை அல்ல, தேவனே அவன் சார்ந்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, சாந்த குணமும் மனத்தாழ்மையும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. முதலாவது தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஆயக்காரன் எப்படி தன்னை தாழ்த்தினானோ, எப்படி தாழ்த்தி தன்னை ஜெபித்தானோ, அது போல நம்முடைய தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேசும் பொழுது, நான் தவறு ஏதும் செய்யவில்லை என்று சொல்லி, நான் நீதிமான் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் நாம் சாட்சியிடக் கூடாது தேவ ஜனமே. எனவே இந்த சாந்த குணமும் மனத்தாழ்மையும் ஒரு நாளிலே நமக்கு வராது, கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுகிறார்களோ, தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் இந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய ஆசீர்வாதமான ஆத்துமாவிலே ஆறுதலை நாம் பார்க்க முடியும். உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த ஆத்துமாவிலே பலன் இல்லை என்றால், ஆத்துமாவிலே சுகமில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பைத்தியமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன், உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். எனவே தேவ ஜனமே, சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் தேவ சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவ வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், அப்பா, இந்த 2 குணங்களையும் உங்க சமூகத்திலே அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.